ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோட நியூ மார்னிங் ரொட்டீன் அண்ட் டே ரொட்டீன் இதை பற்றின விஷயங்களை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் என்னோட டேஸ் காலையில் 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த மாதிரி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கிரவுண்டுக்கு மாமாவோட வாக்கிங் வந்துடுறேன். ரெகுலராக இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். மாமாவோட வேலை, ஹெல்த்து, கிளைமேட்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் கொஞ்சம் அப்பப்போ பிரேக் ஆகுது. பட் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வரலான்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வந்துட்டுருக்கேன். இந்த குட்டி உலகம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டெய்லியுமே இங்கே வாக்கிங் வர்ற இந்த தாத்தா பேத்தி, அப்புறம் ரிட்டையர்ட் பீப்புள், அங்கே விளையாடுற ஸ்கூல் பசங்க, இவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா பூஸ்டப் ஆகிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஹாப்பினஸோடய என் வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு 1 வீக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போல்லாம் நான் மாமாவுக்கு முன்னாடி கிளம்பிடுவேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு காய் எதுவும் இல்லாதனால வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி கீரை, காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தாகமாக இருந்ததால் இந்த மாதிரி கருவேப்பிலை மோரை அடித்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிரவுண்டில் காலையில் ஒரு அண்ணா டெம்பரரி சூப் கடை ஒன்று வச்சுருக்காங்க. ஹாட்டாக ஏதாவது குடிக்கணும்னு தோன்ற அன்னைக்கு அங்கே சூப் வாங்கி குடிச்சுப்பேன். அங்கே வர்றவங்களில் நிறைய பேர் அந்த அண்ணா கடையில் சூப் குடிச்சிட்டு தான் போவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜில் இவ்வளோ டேஸ்ட்டாக சூப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எம்டி ஸ்டொமக்கில் டீ குடிக்காமல் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இடையில எப்பயாச்சும் குடிச்சிக்கிறது ஓகே. இந்த பெட் கவரை சேஞ்ச் பண்ணி ஒரு 15 days ஆகுது. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெட் கவரை ஃபுல்லாக மாற்றிட்டேன். இந்த 2 பெட் கவருமே லாஸ்ட் டைம் டிமார்ட் போயிருக்கும்போது வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது யூசேஜுக்கு. எப்பயுமே பில்லோ கவர் டேரெக்டாக போடாமல் நம்மளோட பழைய சாரியில் இந்த மாதிரி ஒரு கவர் தச்சு வச்சுப்பேன். அதை ஃபஸ்ட்டு பில்லோவில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா பெட்டு கவரை போட்டுப்பேன். இது பில்லோ சீக்கிரம் அழுக்காகாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட்டும் வச்சுப்பேன். அப்போ தான் பில்லோ வெளியே அடிக்கடி உருவி வராமல் இருக்கும். ஒரு சாரியை கட் பண்ணோன்னா 6லேருந்து 7 பில்லோ கவர் வரைக்கும் தைச்சிக்கலாம். பெட்டோட சைட்லேயே மேட்டு, பெட்ஷீட்டு இதெல்லாம் வச்சுப்பேன். ரீசெண்டாக மாமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் புக்கு ரீட் பண்ண சொல்லி புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ படிக்கிறேனோ இல்லையோ படிக்கிற மாதிரி பெட்டில் பக்கத்துலேயே எடுத்து வச்சுப்பேன். அப்பப்போ கொஞ்சம் ரீட் பண்ணவும் செய்வேன். இந்த மகரிஷி ஐயா புக்கு, ஆள் மனதின் அற்புத சக்தி இதெல்லாம் நான் வாங்கினேன். இந்த அறம் புக்கு மாமா வாங்கி கொடுத்தாங்க. இந்த பொன்னியின் செல்வன் புக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இதில் ஒரு 5 பார்ட் இருக்குது. நான் இன்னும் ஒரு பார்ட்டையே படித்து முடிக்கலை. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்ததால் பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு ஆசையாக கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு டைரியும் வச்சுருப்பேன். ஏதாவது தோன்ற விஷயங்களை அப்பப்போ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சுப்பேன். இன்றைக்கி லஞ்சுக்கு மிளகு தக்காளி கீரை பொரியல், அப்புறம் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ஒன்று, என்னோடய ஃபேவரட் தண்ணி பருப்பு குழம்பு இதுதான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானதை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கூடவே கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி இலையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் கொஞ்சம் காரசாரமாக கொத்தமல்லி சட்னி என்ன செய்ய போகிறேன். கீரையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மிளகு தக்காளி கீரை தான். ஏன்னா கடகடான்னு க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 10 minutesல க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கீரை நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நிறைய தேங்காய் பூ சேர்த்துட்டோன்னா அந்த கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காம்பையும் நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக நாளைக்கு சூப்பு செஞ்சு குடிச்சிருவேன். இந்த கீரையை 1க்கு 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி வடிய வச்சுட்டு சட்னிக்கு தேவையானது ஃபுல்லாக வதக்கி ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டு ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சோன்னா இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியோட இந்த கொத்தமல்லி சட்னி கூடவே என்னோட ஹோம்மேட் கருவேப்பிலை பொடி இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 2 months மேலே இருக்கும். ஸோ ஒரு 1 month ஒன்ஸாவது க்ளீன் பண்ணோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்பப்போ ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் காய் திங்ஸ் எதுவும் அவ்வளோவா இல்லை. ஸோ இப்போ க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பாக லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் வாங்கின காயெல்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு 1/2 கொடை மிளகா மட்டும் உள்ளே கிடக்குது.
இந்த ஃப்ரிட்ஜில் பாலித்தீன் பேக்லாம் யூஸ் பண்ணாமல் காயை ஸ்டோர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஓப்பனில் இந்த மாதிரி ட்ராவில் காயை போட்டு வச்சுருந்தேன். அதுவும் வாடி போயிடுச்சு. ஓகே, நம்மளே வீட்டில் ஒரு துணிப்பை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலான்னு சொல்லி வச்சு பார்த்தேன். அதுவும் வாடிடுது. கேரி பேக்கில் வச்சா மட்டும்தான் காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ அதில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ரேண்டமாக இப்படி ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டோர் பண்ணேன். ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வருதோ இல்லையோ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் நம்ம உள்ளுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கோங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாம் வைக்கிறது இந்த ஃப்ரிட்ஜில் தான். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வாசலில் கொஞ்சம் வெயில் இருந்ததுனால அங்கேயே வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டே தண்ணி வச்சு துடைக்காமல் அந்த தூசியெல்லாம் போகணும். அதனால் நல்லா ஒரு வெட் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுறணும், உள்ளே வெளியே எல்லாமே வந்துட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் இன்றைக்கி டிஷ்வாஷ் ஜெல்லு வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தேன். கொஞ்சம் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜு உள்ளே வந்துட்டு வெறும் தண்ணியில் நல்லா புழிஞ்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் புழிஞ்சு அதையும் தொடச்சி விட்டுட்டேன். இதை ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் உணர விட்டுட்டு குக்கிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுட்டேன். தண்ணி பருப்பு குழம்புக்கு பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். ஸோ இப்போ கீரை பொரியலுக்கு வந்துட்டு இந்த கீரையை இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிக்குவோம். இந்த மிளகு தக்காளி கீரை வந்துட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வதக்கி விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும். எந்த கீரை பொரியலுக்குமே வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து போட்டு பண்ணோன்னா அந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 2 வரமிளகாய், கொஞ்சமாக உப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை வந்து மூடி போடக்கூடாது, அப்படியே இது சிம்மில் வச்சுட்டு வேகட்டும். இந்த பக்கம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். தண்ணி பருப்பு குழம்புக்கு நல்லெண்ணெயில் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கணும், ரொம்ப கொலைய வச்சிடக்கூடாது. அப்போ தான் கட் பண்ணி பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி உரலில் வந்துட்டு 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா இடித்து அதை வந்து இந்த பொட்டேட்டோவோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு எப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணேன். சூடாக சாதம், தண்ணி பருப்பு குழம்பு, கீரை, பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் வச்சு லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் நல்லா உணர்ந்து போயிருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன். ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணும்போது எடுக்கும்போதும் சரி அதை செட் பண்ணும்போது சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் டேமேஜ் ஆகிட்டுனா அப்புறம் அந்த ஸ்பேர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரிட்ஜில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது ஓவராலாக எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது இந்த மாதிரி ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வாங்கும்போது பெரிய பாட்டிலாக வாங்காமல் இந்த மாதிரி சின்ன பவுச்சாக வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி திருப்பி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அது எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், என்டையர் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி திங்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணியாச்சு. மேலே ஃப்ரீசரில் வந்துட்டு கொஞ்சம் பாலாடை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள டஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மேலே ஒரு பழைய டவல் ஒன்று விரிச்சிட்டு அந்த ஸ்டெபிளைசரையும் தூக்கி வச்சிடலாம்.
டைமில் மேலே மாடியில் காய போட்டிருந்த துணியெல்லாம் எடுக்கலான்னு போனால் சரியாக காயவே இல்லை. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் மூடியாக இருந்ததால் ஸோ இதெல்லாம் எடுத்து உள்கொடியில் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது அந்த சோயா சாஸும் சில்லி சாஸும் இருக்கிறத பார்த்ததுனால மில்லட் நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று வீட்டில் வாங்கினது யூஸ் பண்ணாமலே இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி கிளறி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தொட்டியில் நல்லா வளர்ந்துருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கீழே வந்துட்டு விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு இந்த நூடுல்ஸை செய்யலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளேயே வந்து மசாலா பேக்கெட்டும் இருந்தது. ஸோ சாஸ் ஐட்டத்தை தூக்கி திருப்பியும் உள்ளே வச்சுட்டு இந்த மசாலாவை வச்சு கொஞ்சமாக காயெல்லாம் ஆட் பண்ணி இந்த நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது சிகப்பரிசி நூடுல்ஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தண்ணி மெஷர்மெண்ட்லாம் அந்த பேக்கெட்டில் போடலை. நானாக கெஸ்ஸிங்கில் தான் ஒரு லிமிட்டடாக தண்ணி வச்சேன். அது கரெக்டாக இருந்துச்சு. நார்மலாக நூடுல்ஸ்கின்றப்ப வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அளவு அதிகமாக வைக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நம்ம நார்மல் மேகி நூடுல்ஸ் மாதிரியே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாஸ்ட்டு 3 டேஸாக இங்கே சாரல் மழை விழுறதுனால ஏர்லி மார்னிங் வந்துட்டு கிரவுண்டுக்கு போக முடியலை. அகெயின் சோம்பேறித்தனம் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே சிம்பிளாக ஒரு வாக்கிங் போயிட்டு ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.